வினதை தனது மகனான கருடனை தனது பேரன்பினால் நீ செரிக்க முடியாதவனை நல்ல தவசியாக அறிந்து கொள் என்றும், காற்று தேவன் உன் சிறகுகளை காக்கட்டும், சூரியனும் சந்திரனும் உன் முதுகெலும்பை காக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார். இதற்கு பிறகும் அவள் கருடனை நன்மை செய்வதற்காக இங்கேயே இருப்பேன் என்று உறுதியளித்தாள். கருடனும் நிஷாதர்களை நோக்கி சென்றான். அந்த நிஷாதர்கள் விண்ணோடியின் வேகத்தில் உண்டான புழுதி புயலினால் குருடாகி திறந்திருந்த கருடனின் வாயில் போய் விழுந்தனர். கருடனும் பசியுடனேயே செல்லும்போது தனது தந்தை கசியபரை கண்டு தான் செல்லும் நோக்கம் குறித்து கூறினான். தனது கடும் பசியார உணவு கேட்டான். கசியபரும் செல்வத்தின் மீது இருந்த ஆசையின் காரணமாக ஒருவருக்கொருவர் சபித்துக் கொண்ட விபாவசூர் என்ற முனிவரும் சுப்ரதீகன் என்ற அவரது தம்பியும் முறையே யானையாகவும் ஆமையாகவும் ஆனார்கள். அவ்விருவரையும் உண்டு உனது பசியாற்றி தேவர்களுடன் போரிடும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.